கர்த்தருடைய பெரிதான கிருபையினால எல்லாரையும் பார்க்கும்படி ஆண்டவர் நம்ம சபையில கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். ராமின் சொல்ல மாட்டேன், நம்ம சபைன்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்க பிள்ளைன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? உங்க பிள்ளைன்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். ஆமென். அல்லேலூயா. நல்ல ஒரு சாட்சிகள். அதிக நேரம் பாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்னன்னு கேளுங்க. கிளியரா கேட்குதா? எனக்கு வந்து என்னடா அந்த தொண்டை கொஞ்சம் கரகரகரன்னு இருக்கும். அல்லேலூயா. பாஸ்டர் சொல்லிட்டாங்க, எங்க பிள்ளைங்கெல்லாம் 3 மணி வரை இருப்பாங்கப்பா, நீங்க அதான் ரகசியமா கேட்டேன், நீங்க ஒன்றும் உங்க டைத்தை எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் வீட்டில் வேலையெல்லாம் வச்சுட்டு வந்துருக்கீங்களா? ஒரு 12 மணிக்கெல்லாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க, அப்படிதானே? அமைச்சு சொல்ல மாட்டீங்களா? நீங்க பேசினாதான் நான் செய்தி கொடுக்க மாட்டேன். அல்லேலூயா. உங்க பாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி தாவீதவன் இருக்கிற ஒரு கண்டம் ஒரு கிராமம் அவரோட பிள்ளைங்க. அல்லேலூயா. என்ன சொல்லிட்டு நம்ம பிள்ளைங்க முதல் வார்த்தை சொன்னா நம்ம சொல்ற, ரெண்டாவது சொன்னா நம்ம பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிடுங்க. அல்லேலூயா. ஏன் நம்மன்னு சொல்லணும்னா நிறைய அர்த்தம் இருக்கு. ஆமென் தானே? ஆமென். அக்கா இருக்கிறீங்க, அம்மா இருக்கிறீங்க, தங்கச்சி இருக்கிறீங்க, அத்தனை பேரையும் பார்க்க எனக்கு பெரிய சந்தோஷம். ஆமென். அல்லேலூயா. நேவலு படிப்பு பட்டம் எல்லாம் அது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பிச்சை. அதை வச்சு நான் எதுவும் பரலோகம் சொல்ல முடியாது. ஆமா, பிசபெல்லாம் சொன்னாங்க, காட்டினாலும் கிடையாது எனக்கு. அல்லேலூயா. என்னால எதுவுமே நடந்ததே கிடையாதுங்க. என்னால எதுவுமே நடந்தது கிடையாது, நடக்க போறதும் கிடையாதுங்க. ஆமீன் சொல்லலாமா? ஆனா நம்மளால ஒருத்தர், நம்மளை வைத்து ஒருத்தர் நல்லா சொல்லுவாங்க, முறையா உன்னை வைத்து என்ன பண்ணுவேன், பெரிய காரியங்களை செய்ய சொன்னாங்க. அவரால செய்ய முடியும் நான் நம்பி இருக்கிறேன். சொல்லியிருக்கிறாங்களா? ஆனா இங்க நான் வரணும்னு ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆமென். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மணிலேருந்து 3:30 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 3:30 மணிலேருந்து நாங்கள் ஒரு 30-40 பேர் சேர்ந்து எங்கள் சபையில அதிகாலை ஜெபம். நான் பிரதர் அதிகாலை ஜெபம் அப்படிங்கிறீங்க, சேதிக்கெல்லாம் இப்போ வரல. ஆமென். 1/2 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தை அவங்களுக்கு கொடுப்பேன், அவங்க முடிச்சிட, கவலைப்படாதீங்க. நம்ம மணியை பார்த்துக்கிறேன். ஒரு 1/2 மணி நேரம் தான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பேன். 12:30க்கெல்லாம் முடிச்சுட்டு எனக்கு இப்போ சரீரம் மட்டும்தான் இருக்குது. என்னுடைய ஐயாட்ட தான் சொன்னேன், எங்களுடைய ஊழியக்கார ஐயாட்ட சொன்னேன், மூப்பர் ஐயா ஊழியக்காரையெல்லாம் அவங்கதான் ரொம்ப டைம் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். இருந்தாலும் பரவாயில்லை, இதுவும் நம்ம சபை. அல்லேலூயா. நீங்களும் நான் பெற்றெடுத்த பிள்ளைகள். அல்லேலூயா. வயசு 50 இருக்கலாம், 60 இருக்கலாம், 65 இருக்கலாம். நான் ஒரு 52 வருஷத்தினுடைய மூப்பர்களோட நீங்க இருக்கலாம். இருந்தா கூட இந்த இடத்துல நம்ம எல்லாரையும் அவர் கூட்டி இருக்கிறார்னா ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்க நம்பினா ஆமென் சொல்லி கையெழுத்தலாம். பெரிய ஆமென் சொல்லுங்க. சாதாரணமா பாருங்களேன், உலகத்துல நீங்கள் நான் உயிர் உள்ள கடவுளை பார்க்க வார்த்தையை கேட்டோம். கொஞ்சம் நீங்க கை கொடுங்க. எத்தனை பேர் கை கொண்டாந்து இருக்கிறீங்க? யாரெல்லாம் வாய் கொண்டாந்து இருக்கிறீங்க? உங்க கையில பாருங்க 5 வரல இருக்கான்னு பாத்துருங்க. ஒருத்தர் சொன்னாருங்க, 40 வருஷம் ஒருத்தர் சொன்னாரு, என்னுடைய கையை யுத்தத்துக்கும் என்னுடைய விரல்களை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவர் பேரு யாரு தெரியுமா? யாருங்க? யாரு? குட்டி தாவீது. நம்முடைய கை எப்பொழுதுமே சாதாரணமா இருக்கக்கூடாது. இது யுத்தத்துக்கு உள்ள கை. யாரும் சொல்லுங்க. திருட்டு வர வட்டத்துக்கு கை இருந்துச்சு, அதெல்லாம் கிடையாது. திருடுற கையை சுத்தமான கையா மாற்றுங்க. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. அப்பா நோக்கி பார்க்க
ஹalleluya. இயேசு கிறிஸ்துவே, இந்த மதியான வேளையில் நான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை கொடுங்க. நாங்கள் சிறுகவும் எங்களுடைய சரீரம் ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களோடு பேசி குழந்தை பாக்கியத்துக்காக ஒரு தங்கச்சி ஜெபிக்கிறீங்க. நீங்க நல்லா ஜெபிச்சாதான் கர்த்தர் தருவேன்னு சொல்றேன். தங்கச்சி நல்ல ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா? இந்த ஊழியத்தை நீங்க சிறப்பா செய்யணும்னு கர்த்தர் சொல்லுங்க. யாருமே எனக்கு தெரியாது. உன் முகத்தை கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஒரு கழுத்து எலும்பு வழியோடு மீண்டிருக்கிறீங்க. பொல்லாத வலுசர் பயிர் ரசிக்கப்பட போகிறது. ஒரு சவாலான ஒரு பரிவான ராஜ்யத்தை கட்டியெழுப்ப போகிறார். ராஜ்யத்தின் மகிமை நீங்கள் நாம் பரவோம். எத்தனை பேராமே சொல்லலாம். அதையா சொல்லுங்க. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ. எத்தனை பேர் வாய் கொண்டு வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் வாய் கொண்டு வந்திருக்கிறீங்க? யாரெல்லாம் கை கொண்டு வந்திருக்கீங்க? கரங்களை சொல்லி பாருவோம். தேடி வராதிருந்தா நான் என்றோ கஷ்டமா தான் இருக்குது. ஆமா, பாஸ்டர் உண்மையிலேயே கிருபை பெற்றவர் தான். ஹல்லேலூயா. ஊழியத்தை ஸ்தாபித்து நவுல் கிராமத்துல கர்த்தருடைய வேலை செய்து எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்த உங்களுடைய பாஸ்டருக்கு உங்கள் சார்பாகவும் தேவனுடைய கிருபையினாலும் எங்களுடைய இயேசுவின் நித்திய வெளிச்சத்தின் ஊழியத்தின் சார்பாகவும் அவருக்கு வாழ்த்துக்களையும் அவர் இன்னும் போடாக்கூடிய பெருக கர்த்தருடைய பாதத்தில் தங்கச்சி உங்க பேர் என்னன்னு தெரியாது, பாட்டு பண்ணீங்கல்ல. நீங்க ஒரு காரியத்தை விரும்பி வருகிறீங்க, கர்த்தர் கொடுக்க போகிறாங்க. யார் குழந்தை? ஆமா, வயிற்றுல 8வது மாசமே பயங்கரமான போராட்டத்தோட பிறந்திருக்கு. அதுக்குன்னு என்ன வேண்டிங்களோ கர்த்தர் கொடுத்துருங்க. அலையா சொல்லுங்க. கண்ணீரை செய்தி தலை, உன் கண்ணீரை துடைத்து இருக்கிறேன். இதான் செய்தி தலை. அலையா, இந்த துக்க நாள் மாற போகுது. இதான் செய்தி தலை. இந்த 3 காரியத்துல பேசணும்னு நினைத்தா என் தங்கச்சி சொன்னது போல உங்களுக்கெல்லாம் மாலா சிஸ்டர் தெரியுமா? யாருக்கெல்லாம் தெரியும்? போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தேன் யூடியூப்ல அவ ஸ்திரீகளை குறித்து இங்க பிரசங்கம் பண்ணியிருந்தாங்க. எந்த ஆளையும் எனக்கு தெரியல, அதை பார்த்தேன். பாத்தீங்களா, நம்ம பெற்றெடுத்த பிள்ளைங்க பேசுறப்ப எத்தனையோ அப்பா பொறாமப்படுற உலகம் இது. அதனால இந்த அப்பா அப்படி கிடையாது. இன்னும் பல பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் பல பிள்ளைகள் பேசக்கூடிய பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்கி கொண்டு இருக்கிறேன். அதே போல இந்த இடத்துல இருக்கிற போதகரும் இருப்பாங்க, நான் விசுவாசிக்கிறேன். கொண்டு வந்து உங்கள் மத்தியில சுவிசேஷத்தினுடைய அடிப்படையை சொல்லிக்க வச்சிருக்கிறாங்க. சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை பார்ப்போம். நம்ம நிறைய அழுது கொண்டே இருக்கிறோம். காரணம் இல்லாம அழுகிறோம். தங்கச்சி சாந்தி, காரணம் இல்லாம அழுகவே கூடாது. தேவனுக்கு பிடித்ததை சொல்லிதான் அழுகிறோம். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் எந்த வார்த்தையை சொல்லுகிறாரோ அந்த வார்த்தையை கேட்டு அவருடைய பாதத்துல நீ அமர்ந்திருந்தாலோ உங்க வாழ்க்கையில கண்ணீர் அவர் துடைக்கிறவரா. ஆமென் சொல்லுங்க. மத்தியில் நிக்கிறேன்னா இயேசு சாமியை கும்பிட்டவன் கிடையாது. உங்க முடிவு நினைக்கிறேன்னா 2020 சத்திருக்க வேண்டும், 1999 சத்திருக்க வேண்டும், 2000 மடித்திருக்க வேண்டும். அப்ப எப்ப கருத்து எனக்கு பிச்சை போட்டு உயிர் கொடுத்து இந்த இடத்துல நிக்க வைத்திருக்கிறார். இப்படி உள்ள அக்கா அம்மாவனை பார்க்கணும்பா, என் வார்த்தையை சொல்லணும்னு எனக்கு எப்பொழுதுமே நான் எங்க போனாலும்
எங்க சபையில் அதிகமான வசனத்தை சொல்றேன் இல்லையோ, புதிய ஆலயங்களுக்கு போகிறப்ப இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரு. எஸ்ஐயா 25:8 வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கும். எஸ்ஐயா 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் வடிகிற கண்ணீரை துடைத்து அவர் எல்லா முகங்களிலும் வடிகிற தண்ணீரை துடைக்கிறவர். பேசுவீங்களா ஐயா? மாசத்துல பரிசு கேட்கணுமா? சரி, யாரெல்லாம் பேசுவீங்க? நல்லா பேசுவீங்க. ஆமா, எங்க வீட்டுக்கார பேசினா வணக்கம் பிரதர் அப்படின்னு சொல்லாதீங்க. அல்லேலூயா. ஆமா, எதுக்கு வர உட்காந்துட்டீங்க? கேட்கறது சொல்லணும். தம்பிங்களா, யாரோட பிள்ளைங்க? இந்த பிள்ளைங்கள யாரோட அப்பா அம்மா வந்திருக்காங்களா? ஒருத்தர் கிடையாது. இவங்க மட்டும் தான் வந்திருக்கிறாங்களா? சரி, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்ம கண்ணீரை துடைக்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? யாருடைய கண்ணீரை அவர் துடைக்கிறாரா? எல்லாரும் சபைக்கு வரவங்க, ஆலயத்துக்கு வரவங்க, உபவாசிக்கிறவங்க, சுவிசேஷம் அறிவிக்கிறவங்க, சத்தியமாய் வாழ்கிறேன்னு சொல்றவங்க அவங்களோட கண்ணீரை மட்டும் தான் துடைப்பான்னு சொல்றாரா? எல்லாம் சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் பேசிக்க மாட்டீங்களா? பேசிக்க மாட்டீங்களா? பக்கத்துல பார்த்து நம்ம ஆண்டவர் கையை பிடிச்சிங்களா? எத்தனை மணி எழுந்துருச்சீங்க? 6 மணிக்கா, 4 மணிக்கா, 5 மணிக்கா? எத்தனை மணிக்கு எழுந்துருச்சீங்க? 3 மணிக்கு. பெரிய கிருபை. ஒரு கையில சொல்லுங்க, நம்ம ஆண்டவர் எல்லா முகங்களிலும் கண்ணீரை துடைக்கிறவரா? நம்ம கண்ணீரை துடைக்க போகிறார். சொல்லுங்க, மரணத்தை எத்தனை பேர் மரணத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தார் என்று நம்புறீங்க? ஒரு கரங்களை தட்டி அழகா சொல்லுங்க. நீங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு இருக்கிற நரம்பு பிரச்சனை மாறும் சிஸ்டர். அழகா சொல்லுங்க. படுத்து எழுப்புவதை மாறும். ஆமென் சொல்லுங்க. அடிக்கடி சொப்பனத்துல பார்க்கிற பாப்பாவை கிரியை அழிக்க வேண்டும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற கரங்களை தட்டி அழகா சொல்லுங்க. ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணத்தை அவர் ஜெயமாக, மரணத்தை ஜெயமா மாத்தணுமா? நம்ம என்ன பண்ணணும்? மாண்டு போகிற வரையும் தூங்கணும். சொல்லுங்க, சொல்ல மாட்டீங்க. சரி, நான் பார்த்தா அவனுக்கு கோபம் வருதா, சிரிப்பு வருதா? சிரிப்பு தான் வருது. ஆமே. எத்தனை பேருக்கு அழுக தெரியும்? 2 கை தான் கூப்பிடுறாங்க. அழுக தெரியாதா? எல்லாரும் அழுகுறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துச்சுன்னு சொல்லி யாரும் அழுகுறீங்க? என்னுடைய பிள்ளைகளே, யாரும் ஆரவார காலத்தோடு சத்தமா பிரசங்கிக்கிற எங்க வாழ்க்கையில நாங்கள் வடித்ததெல்லாம் கண்ணீர் மாத்திரம். அல்லேலூயா. எங்க வாழ்க்கையில இயேசு மட்டுமல்ல, நாங்கள் உயிரோடு இருக்க முடியும். இதனாலதான் சில ஆலயங்களுக்கு போகிறப்ப சொல்லுவேன், நீங்க சோர்ந்து உட்கார்ந்து இருக்க கூடாது. நீ ஏதோ இழந்துட்டு வந்தது மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது. ஏதோ பறி கொடுத்தது மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது. ஏன் தெரியுமா? எல்லாத்தையும் கொடுத்துட்டு கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவர் எனக்காக இழந்திருக்கிறார். அவர் எனக்காக பறி கொடுத்திருக்கிறார். அவர் எனக்காக பறித்து பேசியிருக்கிறார். அவர் எனக்காக மீண்டும் வரப்போகிறார். எனக்கு பாத்தீங்கன்னா அதிகமா சொல்லுவேன், நிறைய சோத்திரம் பண்ண, நிறைய துதி, நிறைய உபவாசம் இருங்க அப்படின்னு சொல்லுவேன். நிற்கிற நான் ஒரு பூசாரி குடும்பத்தை சேர்ந்தேன். எங்க சித்தப்பா ஒரு சாமியாடி, எங்க அத்தை ஒரு சாமியாடி, என்னுடைய கூட பிறந்த அண்ணன் மந்திரவாதி. அதனால எங்க அப்பாவுக்கு 2 கிட்னி போயிட்டீங்க. 2 கிட்னியும் அழுகு நிலையில. எங்க அப்பா பிடிக்க மாட்டாங்க. ஒரு பெரிய வியாபாரி, எங்க அப்பா. படித்தவர்கள், பள்ளிக்கூடத்தார், வாத்தியார் விட்ட பிள்ளைன்னு சொல்லுவாங்க.
அப்படி உள்ள எங்க அப்பாவுக்கு செய்வனை வச்சுட்டாங்க. 3 பேர் குறி சொல்றவங்க, ஒரு மந்திரவாதி, தெய்வத்தின் பேரை சொல்லி வாழ்கிற நாங்க, தெய்வம் பேசுகிற தெய்வம் எல்லாம் எங்களை கைவிட்டுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. மந்திரம் உச்சக்கட்டத்துக்கு போனுச்சு. மந்திரம் உச்சக்கட்டத்துக்கு போய் எங்க வீட்டுல குடிக்க விட தண்ணி கிடையாது. ஒரு வாத்தியார் வீட்டு பிள்ளை, என் தாய் பிச்சை எடுத்த நிலை. 89 தஞ்சாவூர்ல அரமனைக்கு பக்கத்துல சூப்பர் ஆட்டோஸ் அந்த ஒர்க்ஷாப்ல ஒரு சின்ன பையனாக வேலை பார்த்தேன். குடும்பத்தின் சூழ்நிலை நான் தள்ளப்பட்டேன். என் தாய் என் கடையில வந்து பிச்சை எடுத்தது இந்த மகன் பார்த்தாங்க. எந்த தெய்வமும் காப்பாற்று. ஒரே துக்கமான நிலை, ஒரே அழுது புலம்புற நிலை. என் தாயாரை எந்த தெய்வமும் காப்பாற்றல. என் தாயாரை எந்த தெய்வமும் காப்பாற்றல. எல்லா தெய்வமும் கைவிட்டது. எல்லா மந்திரங்களும் கைவிட்டது. நாங்கள் காணாத ஒரு இயேசு எங்களை தேடி வந்தார். கண்ணீர் வடிக்கிறோம். உன் முகத்தில் வடிகிற கண்ணீரை நான் துடைப்பேன் என்று சொல்லி என் கண்ணீரை துடைத்தேன். நல்லா இருக்கிறப்ப எல்லாரும் வாழ்த்துவாங்க. நல்லா இருக்கிறப்ப எல்லா உறவும் தேடி வரும். ஒரு மனிதன் கெட்டு போகும் பொழுது ஒரு உறவும் தேடி வராது. தூஷணமா பேசக்கூடிய கூட்டம் தான் இருக்கும். ஆனா நல்லா இருக்கிறப்ப, நம்ம நல்லா வாழ்றப்ப ஒருத்தர் வரமாட்டாரு. எல்லா வசதியும் இழந்து, எல்லா பொருளாதாரத்தையும் இழந்து, எனக்கு வாழ்க்கையே இல்லை, என் வாழ்க்கையில சில நாள்ல நான் முடித்துக் கொள்ளலாம் என்று நீங்க நினைக்கிறப்ப ஒருத்தர் உங்களை தேடி வந்தாரு. அவர்தான் என் பெருமான் இயேசு. அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசுவை நான் எங்க சொல்ல போனாலோ, என் ஆவி, ஆத்மா, சரீரம், என் நரம்புகள் உணர்ச்சியோடு அது சத்தமாக சொல்ல வைக்கும். எங்க வீட்டுல 3 வியாதிகள். பூசாரி குடும்பம், மந்திரவாதி குடும்பம். ஒரு அக்கா சின்னப்பா பொண்ணுக்கு ஆஸ்மா, ஒரு அக்கா மனநல பாதிக்கப்பட்டாங்க, என் தாய் மனநல பாதிக்கப்பட்டாங்க. விடுவிக்க ஒருத்தரும் இல்லை. இந்த இயேசு தேடி வந்தார். இந்த இயேசு தேடி வந்தார். இவன் மதத்தை பார்க்கிற தேவன் அல்ல. ஒரு மதத்துக்கு ஒரு மதத்தை குறிப்பிட்டு கைவிட வச்சுக்கிற தெய்வம் அல்ல. எல்லா மதத்தையும் நேசிக்கிற ஒரு தெய்வம். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா சொல்லுங்க. தேடி வந்த இயேசு அவர் உயிரோடு இருக்கிறார். என்ன வருகிறார்? அததான் நான் உங்ககிட்ட சொன்னேன். அவர் எல்லா முகங்களிலும் வடிகிற கண்ணீரை துடைக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாதி பார்க்க மாட்டார், மதம் பார்க்க மாட்டார், அவர் உறவு பார்க்க மாட்டார், சொந்தம் என்று சொல்ல மாட்டார், கலர் பார்க்க மாட்டார், படிப்பை பார்க்க மாட்டார், இருதயத்தை. நம் காடுடைய பிடித்தது ஒண்ணே இருதயம் மாட்டார். இருதயத்தை அவருக்கு கொடுங்க, அவர் அதில் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நோய்க்காக, தலைவலிக்காக, நெஞ்சு வலிக்காக தான் நான் இயேசுட்ட வந்தேன்னா நீங்க வரைய வேண்டாம், நீங்க வரைய வேண்டாம். நான் பரலோகம் போகணும், 1000 ஆண்டு அரசாட்சியில நான் வாழணும்னு நினைச்சா இதுக்குள்ள வாங்க. உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ வேண்டப்பட்டீங்க. அல்லேலூயா. இருக்கிற ஒரு வழிகாலத்துல என்னோட சொந்த ஊரு வடாவதி மாவட்டம் பார்த்தோம். ஒரு 20 கிலோமீட்டர் தூரம். ஒரு 3 பேர். ஒருத்தர் பாண்டார பிறகு ஜான், அவரோட கடைசி பிள்ளை, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. நாங்க வந்த போது ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு தங்கச்சி, ஒரு ஐயா இருந்துதான். நாங்கள் ஆராதனை ஆரம்பிச்ச இடம் ஒரு கோழி கவுக்கிற இடம். ஒரு நேரம் அவங்ககிட்ட இடத்த கேட்டு இந்த கோழி கவுக்கிற இடத்துல ஆரம்பித்தோம். அப்படி அந்த ஆராதனை எப்படி ஆரம்பிச்சோம்னா, மாலை 6 மணிக்கு போய் 7 மணி வரை அந்த ஆராதனை பார்த்துட்டு வருவோம். அந்த ஊர் எனக்கு தெரியாது. ஆனா பாருங்க, கர்த்தர் யாரை முன்குறித்திருந்தாரோ, யாரை அழைத்திருக்கிறாரோ, யாரை தெரிந்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தர் வெறுமையை விட மாட்டார்.
என்ன பண்ண ஐயா கேட்டாங்க 24 உபவாசம் வைக்க போறேன் 5 மணிக்கு வாங்கினேன் 5 மணிக்கு இல்லைங்க ஐயா 3:30 மணிக்கு கூப்பிட்டேன் வந்து பாருங்க சபையில வாலிப பிள்ளைங்களாம் வந்துருவாங்க கரெக்டா 9 மணிக்கு தங்கி இருக்கிறாங்க 3:30 மணிக்கு எழுந்திருக்கணும் சொல்லிக்கணும் வெள்ளிக்கிழமை விடுதலை பண்ணா வரணும் மாசத்துல 3 நாள் உபவாசம் கூட்ட நான் வரணும் மாதத்துல 40 நாள் நான் வரணும் கட்டளை இது ஏன்னா நமக்காக மரித்தவர் யார் பேச மாட்டீங்களா சொல்லுங்கம்மா வைத்து சொல்லுங்கம்மா இயேசு ஹல்லேலூயா ஏன் நம்மளை தேடி வந்தாரு தெரியுமா நீங்க மாத்திரம் உங்க ஊர்ல இருந்து சபைக்கு வரதுக்கு அல்ல 2 மாசம் 1 மாசம் முடிஞ்சு 11வது மாசம் முடியும் கொஞ்ச நாள் தான் இருக்கு 12வது மாசம் முடிஞ்சிடும் கேலண்டர் வாக்குறுத்தம் மட்டும் மாறக்கூடாது இந்த வாழ்க்கை மாறணும் சொல்றீங்களா வர்றப்ப ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டு வாங்க அந்த வைராக்கியம் வரணும் செத்தாலும் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன் செத்தாலும் நான் அவங்கள உறவு வச்சுக்க மாட்டேன் அந்த வைராக்கியத்தை தூக்கி பின்னாடி வாய்க்கால் இருக்காங்க வாய்க்கால் பேர் தெரியுமா வாய்க்கால் தெரியாது இங்க ஒரு வெட்டார்னு ஒரு ஆறு இருக்கு அந்த ஆத்துல போட்டுருக்க நம்ம வைராக்கியத்தை இதை போட்டு என்ன பண்றீங்க இன்னைக்கு ஒரு புது மனுஷியா உங்க இருதயம் சிருஷ்டிக்கப்பட்டவர்களா உங்கள் கண்ணீரை துடைத்தவர் ஒருத்தர் வந்து பேசி இருக்கிறார் அந்த கண்ணீருக்கு நானும் கண்ணீர் வடித்து ஜனங்களை மீட்பேன் இருக்கிற ஒரு சத்தியத்தை இங்க பண்ணிட்டு போங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகும்.